நான் உயிரினும் மேலாக நேசிக்கும் எனது தேவரின சொந்த பந்தங்களே, நான் இசைக்கரச்சத்தூர் பேசுகிறேன், தூத்துக்குடியிலிருந்து. கள்ளர், மறவர், அகமுடையார் இந்த மூவரையும் தேவரினம் என்று அறிவிக்க வேண்டும் என்று தானாக முன்வந்து எந்த பிரதிபலனும் பாராமல் மதுரை உயர்நீதிமன்றத்தில் திரு பாசமிகு சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் வழக்கு தாக்கல் பதிவு பண்ணி அதை சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கொண்டு போயிருக்காரு. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் 4 வார காலம் தமிழ்நாடு அரசுக்கு அவகாசம் வழங்கியிருக்காங்க. உண்மையிலே பாசமிகு அண்ணன் திரு ஸ்டாலின் அவர்களை நான் மனசார வாழ்த்துக்கிறோம். மொத்த முக்குளத்தூர் சார்பாகவும் உங்களுக்கு நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது இந்த மக்களுக்கு நான் சொல்லக்கூடியது என்னென்னா, 4 வார காலம் அவகாசம் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ நாம் அரசாங்கத்துக்கு நம்ம முதல்வருக்கு மனுக்கள் அனுப்பணும்ல, அவருக்கு அழுத்தம் கொடுக்கணும்ல. அப்போ எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தால் எப்படி அரசு ரிப்ளை பண்ணும்? நமக்கு சாதகமாக ரிப்ளை பண்ணுவாங்களா? அதனால் தமிழகத்தில் உள்ள மொத்த முக்குளத்தோரும் ஒன்று சேர்ந்து போராட்டம் நடத்துங்க. எப்படின்னா ஜனநாயக ரீதியாக போராட்டம் நடத்துங்க, மனுக்கள் அனுப்புங்க. உங்களால் என்னென்ன முடியுமோ அதை செய்யுங்க. சமூக வலைதளங்களில் இது பண்ணுங்க, இன்ஸ்டாகிராமு இந்த மாதிரி இப்போ எல்லாருமே எங்களுக்கு தேவரினம் சொல்லி வேணும் அப்படின்னு சொல்லி அரசுக்கு அழுத்தம் கொடுங்க, அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துங்க. வருகின்ற 22ஆம் தேதி திங்கட்கிழமை தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் நான் சார்ந்த பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக கோரிக்கை மனு வைக்கிறோம். அதில் அந்தந்த மாவட்டத்தைச் சேர்ந்த முக்குளத்தூர் சமூக மக்கள் எல்லாரும் கலந்துக்கிடுன்னு சொல்லி உங்கள் அனைவரையும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.